ப்ளவுஸை சைடு ஜாயின் பண்ணும்போது அந்த பட்டி பீஸ் கரெக்டான அளவில் இருந்தால் தான் ப்ளவுஸோட சைடு ஜாயினும் நமக்கு பர்ஃபெக்டாக வரும். பட்டி பீஸோட அளவை எப்படி கரெக்டாக மார்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல பேக் பார்ட் எடுத்துக்கோங்க. பேக் பார்ட்டோட ஃபோல்டிங்கில் இருந்து நம்ம தையல் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, ரெடி அளவு, அந்த ரெடி அளவு வரையும் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இப்போ இதில் 9.25 இருக்குது. நம்ம பேக்கில் டாட் பிடிக்கிறதுக்காக அந்த 3/4 இன்ச்சை மைனஸ் பண்ணிவிட்டு 9 இன்ச்சை நம்ம எடுத்துக்கணும். பட்டியோட அளவு வந்து 9 இன்ச்சை இந்த மாதிரி ரெடி அளவு மார்க் பண்ணி ஸ்கேல் வச்சு இந்த மாதிரி நல்லா கிராஸாக வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிராஸாக மார்க் பண்ணும்போது சைடு ஜாயின் பண்ணும்போது ஃபிட்டிங்கும் நீட்டாக இருக்கும். நமக்கு இந்த மாதிரி வச்சு பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பட்டி பீஸுக்கு மேலே ஃப்ரண்ட் பார்ட்டை போட்டுட்டு கரெக்டாக ஃப்ரண்ட் பார்ட்டை ஒரு 1/2 இன்ச் மடித்து விட்டுட்டு அந்த லைனுக்கு நேராக மார்க் பண்ணிட்டு தையலுக்காக மேலே 1/2 இன்ச் சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அதே மாதிரி நம்ம வந்து முன்னாடி ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு முன்னாடி ஒரு 3/4 இன்ச் வந்து தையலுக்காக விட்டுருப்போம் இல்லையா, அந்த லைனை மார்க் பண்ணி தையலுக்காக அதுக்கு மேலே ஒரு 1/2 இன்ச் எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் முன்னாடி இருந்து நம்ம டாட் வந்து 1.25 இன்ச் மார்க் பண்ணோம் இல்லையா, அது வரையும் எவ்வளோ இருக்கும் அந்த அளவை இந்த மாதிரி கிராஸாக வச்சு மார்க் பண்ணிட்டு அந்த 1/2 இன்ச்சை கனெக்ட் பண்ணிட்டு வர மாதிரி அழகாக போட் ஷேப் எடுத்துக்கோங்க. இப்போ பேக் பார்ட்டுக்கு மேலே ஃப்ரண்ட் பார்ட்டை ஈவனாக வச்சுக்கோங்க. ஷோல்டர் 2 சமமாக வச்சுட்டு ஃப்ரண்ட் பார்ட்டில் 1/2 இன்ச் தையலுக்காக விட்டுட்டு பேக் பார்ட்டுக்கு ஈவனாக வச்சு பாருங்க. இப்போ 2.25 இன்ச் இருக்குது. இந்த அளவு தான் நம்ம பட்டி பீஸில் வந்து மார்க் பண்ணணும். இந்த ஒரு அளவை மட்டும் மார்க் பண்ணி அதுக்கு நேராக ஸ்கேல் வச்சு லைன் எடுத்துக்கோங்க. இப்போ பட்டி பீஸில் ஒரு இன்ச் வந்து தையலுக்காக விட்டுட்டு மார்க் பண்ணிக்கோங்க. பட்டி பீஸோட ரெடி அளவை அப்படியே மடிச்சு விட்டுட்டு அதுக்கு மேலே ஃப்ரண்ட் பார்ட்டை வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த 1/2 இன்ச் தையலுக்காக மைனஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு பட்டி பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டான அளவில் இருக்கும். ஃப்ரண்ட்டில் டாட் எல்லாம் பிடிச்சதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா கிளாத்தும் நமக்கு கம்மியாகி பட்டிக்கு ஈவனாக வந்துடும்.